வணக்கம். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். இந்த நியூ இயர்க்கு நான் கம்போடியா போயிருந்தேன். அங்கே இந்த ஆங்கோர் வாட் ரெண்டு பிரமாண்டமான கோயில் இருக்குது. நீங்கள் போகலைன்னா ஐ ஹைலி ரெக்கமெண்ட் போய் பாருங்கள். அது இந்த காலையில் சன்ரைஸ் நேரம் போய் பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரி, எனக்கு காலையில் 5 மணிக்கு போனேன். இப்போ போனால் அது ஒரே இருட்டு, அந்த காட்டுக்கு நடுவில் இருக்குது, ஒரு லைட் ஒன்றுமே இல்லை, சரியான இருட்டு. அந்த இருட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டே பிரேக் வர கொஞ்சம் ஒரு வெளிச்சம் வரும். அப்போ அந்த கோயிலில் உருவம் தெரியும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் போக இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வர அதில் அந்த அமைப்பு, அந்த சிற்பங்கள் இருக்கிற நுட்பம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இந்த டெர்லின் ஷேட் 8 முளை வெட்டி கதையும் கொஞ்சம் அந்த மாதிரி தான். வாசிக்கக்குள்ள ஒரே ஒரு இருட்டு மாதிரி, இது என்ன நடக்குதுன்ட்டு தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சம் போக தான் அதில் ஒரு வெளிச்சம் வருது. அதில் அது தொடக்கத்தில் இது என்ன, இது ஒரு நைட் புக்கிங் கட்டில் என்னவாங்க, அது என்னது. அப்புறம் அந்த மெத்தைக்கு கீழே யாரும் கயிறை ஒழிச்சு வைப்பாங்க, ஒரு கத்தி கூட இல்லாத வீடு. இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது புரியுது. அப்படி புரிஞ்சுட்டு போய்க்குள்ள தான் அந்த அவரோட இதுதான் முதலாவது நாகராஜன் ஸ்டோரி நான் வாசித்தேன். அவரோட ஸ்டைல் ஒரு ஆவணப்படம் எடுக்கிற மாதிரி தான். சும்மா ஒரு குக்கிங் ஷோ போடுற மாதிரி அவள் என்ன செய்கிறான்றது ஒரு பயங்கரமான ஒரு எண்ணத்தோடு அவள் அது தேவையான ஒரு செய்கிறா. ஆனால் அதை சொல்கிறது சும்மா ஏதோ சகஜமாக சொல்லி கொண்டு போகிறாரு. அப்படி கழுத்துலேருந்து சீலிங் அளவு பார்க்குறான், அப்படி ஒரு வாசிக்கைக்குள்ள ஒரு மனப்பதத்தமாக கூட இருக்குது, இது என்ன நடக்க போகுதுன்னு. அந்த நேரத்தில் யாரோ கதவுல தட்டுறாங்க. போய் பார்க்குறா, ஒருத்தருமே இல்லை. 2ஆம் தரம் போகும்போது ஒரு ஆள் இருக்கிறார். அந்த ஆள் அவனை மெனத்தை மாற்றி விடுறேன்ற மாதிரி தான் எழுதுறாரு. அந்த மெனத்தை மாற்றுறது அது நான் வாசிக்கக்குள்ள முதல்ல அதை கவனிக்க இல்லை. அப்படி என்ன செய்கிறார், என்ன சொல்கிறார் அவரோட மெனத்தை மாற்றுறதுக்கு. 2ஆம் தரம் தான் வாசித்து பார்த்தேன், இது என்ன அப்படி சொன்னார். ஒரு 5 ரூபா கொடுக்குறாரு, ஆனால் அதில் பெருசு இல்லை. ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு அவனுக்கு, நான் அவனை காண்றேன் அந்த மாதிரி. அதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய முடிவை எடுத்த ஒரு பெண் அந்த திருப்பி அந்த முடிவை மாற்றிட்டான்றது அதுதான் இந்த ஸ்டோரியில் எனக்கு டச் பண்ணது. அதுலேயும் கடைசியில் இது எல்லாமே ஒரு பிரமைன்னு சொல்லி அதனால் அப்போ அது உண்மையாகவே நடக்கக்கூட இல்லை, அவன் மனதில் தான் அப்படி நடந்துருக்குது. அதுலேயும் அந்த 2 தரம் கதவுல தட்டினேன்றது அதுக்கு ஒரு ஆழமான கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு செயலை செய்யும்போது யாராவது வந்து இதை நிப்பாட்ட மாட்டாங்களான்னு மனதில் ஒரு ஆதங்கம் இருக்குது. முதல் தரம் போக ஒருத்தருமே இல்லை, அதான் 2ஆம் தரமும் போகிறான். ஸோ அதுதான் அந்த உண்மையாக இந்த கதையிலேயே எனக்கு பிடிச்சது. அந்த ஒரு டெஸ்பரேஷனை காட்டுது, யாராவது வரமாட்டாங்களான்னு. கடைசியாக வந்ததே பிரமே என்றாலும் அதை நிப்பாட்டி